மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை ஒருவர் மைக்கில் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு இறங்குவாராக. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கலிலே சேர்ந்து எதிர்காட்டாயிருந்தபடினால் அழகினால் அளவுப்பட்டது. இரவு 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்போது பேதுரு படவில் விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? அவர்கள் படவிலே ஏறி உடனே காற்று அமர்ந்தது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை ஆராதனையிலே உங்கள் மத்தியிலே இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தை மிக முக்கியமாய் நமக்கு தருகிறார். இந்த வார்த்தையை ஏன் இன்றைக்கி நான் எடுத்தேன்னா, என்னோட தேவன் ஒரு சில காரியங்களை கடந்த வாரத்தில் நான் தியானித்த பொழுது என்னோட இந்த காரியத்தை பேசினார். இந்த முழு சம்பவமும் நான் இந்த வருஷத்தை இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையாய் நம்மளோட பேசுகிற ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயிக்கிற ஜெயம் என்று நான் உங்களோட பேசினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவர் நம்மை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு காரியம் மிக முக்கியமானது, நம்முடைய விசுவாசம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எது முக்கியம்? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆண்டவரோடு நாம் இசைந்திருப்பது, ஆண்டவர் நம்மோடு இசைந்திருப்பது, கர்த்தரோடு நாம நடப்பது, ஆண்டவர் நம்மோடு நடப்பது, ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் அதன் மூலமாய் கர்த்தர் நம்மேல் நம்பிக்கை வைத்து போகிற இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அற்ப, சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் யார் இந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. உங்களை இனியும் கர்த்தர் பார்த்து, நீ என்னுடைய தேவ மனுஷன்னு சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ மனுஷின்னு சொல்லுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளிலே ஏன் இந்த வார்த்தையை நான் எடுத்தேன்னா, இந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்து முடிப்பார். என்ன அற்புதம்? 5 அப்பம் 2 மீன். இந்த பகுதி 3 இடத்திலும் காணப்படும். மத்தேயு 14ஆம் அதிகாரம், மார்க் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம், 3 வேத பகுதியிலும் இந்த காரியம் இருக்கும். இந்த 3 வேத பகுதியிலும் பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீன், 5 அப்பம் 2 மீன். இந்த காரியம் முடிந்த உடனே சகல ஜனங்களும் இருப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சீசரை பார்த்து சொன்ன வார்த்தை படிங்க பார்க்கலாம். அதே 14ஆம் அதிகாரம் 22. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களிடத்தில் துரிதப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார், முடிந்த பிறகு படகுல ஏறுங்க. எங்க போங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அக்கறைக்கு போங்க. சொன்னது யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த படகுல இவர்கள் தன்னுடைய அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் ஏன்னா, இயேசு சொன்னார் எங்க போங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அதே ஆண்டவர் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வருஷத்தை நடத்தும்படியாய் அவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இந்த வருஷத்தை நம்மை நடத்தி வருகிறார். ஆனால் இந்த பிரயாணத்தில் ஒன்று நடந்தது. என்ன நடந்தது? அதே 14ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் ரத்தம் செய்யும். அதே 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது,
23வது வசனத்தை 23வது வசனம் 24வது வசனத்தை படிங்களேன். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய்ந்தபடினால் அலைகளினால் அளவுப்பட்டது. 25வது இரவில் 4ஆம் ஜாமத்திலே. சொல்லுங்க பார்க்கலாம், எந்த ஜாமத்திலே? இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றதுக்கு காரணம் இந்த ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லுங்க? 4ஆம் ஜாமன்னா முதல் ஜாமன் சொல்லும் பொழுது சாயங்காலம் 6 மணி. முதல் ஜாமன் என்னது? சாயங்காலம் 6 மணி. 2வது ஜாமன்னா நைட்டு 9 மணி. 3வது ஜாமன்னா 12 மணி காலையில். 4வது ஜாமன்னா அதிகாலையில் காலையில் 3 மணிக்கு. பேசுறது பொறுத்து உங்களுக்கு காலையில் 3 மணி. அப்போ அவர் 4ஆம் ஜாமன்னா காலையில் எத்தனை மணிக்கு? இதே மாதிரி நம்முடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா காலாண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, காலாண்டு. முதல் காலாண்டு, 2ஆம் காலாண்டு, 3ஆம் காலாண்டு, 4ஆம் காலாண்டு. முதல் காலாண்டு சொல்லுவாங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அதுக்கப்புறம் 2வது காலாண்டு ஏப்ரல், மே, ஜூன். 3வது காலாண்டு ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர். 4வது காலாண்டு இப்போ நம்ம எந்த மாதத்தில் இருக்கிறோம்? சத்தமாக சொல்லுங்கள். இதே போல தான் 4ஆம் ஜாமத்தில் இருந்தார். அந்த பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ எங்கே வந்துட்டாங்கன்னா 4வது ஜாமத்தில் வந்துட்டாங்க. ஆனால் அந்த 4ஆம் ஜாமத்துக்குள்ள அவங்க என்னன்னா எங்கே போயிருக்குன்னா அக்கறைக்கு போகலை. ஆனால் எங்கே இருக்கிறாங்களா? இன்னொரு முறை சொல்லுங்க. இந்த 10வது மாதத்தில் தேவன் உங்களுக்கு சொன்ன காரியங்கள், சில காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். சில காரியங்கள் உங்களுக்கு கைக்கூடி வராமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, ஒன்றுனாலும் மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களோடு அவர் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 10வது மாதத்தில் உங்கள் வார்த்தை எழுதியிருக்கிறது, 24ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது நடுக்கடல். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 5 வார்த்தை மாத்திரம் கடற்கரை எழுதிக்க பார்க்கலாம். நம்பர் 1 நடு இரவு. எழுதுங்க பார்க்கலாம். நடு இரவு. எழுதுங்க பார்க்கலாம். நடு இரவு. 24வது வசனத்தில் போட்டிருக்கோம் 4ஆம் ஜாமத்தில். அடுத்த வார்த்தை போட்டிருக்கோம் நடு கடல். எழுதிங்க பார்க்கலாம். 2வது வார்த்தை நடு கடல். நடுக்கடல். 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 அடுத்த வார்த்தை அங்கே எழுதி இருக்கிறது 24வது வசனம். 24வது வசனம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து 3வது ஒன்று இருக்கு. என்னது? எழுதிங்க பார்க்கலாம். எதிர்காற்று. எதிர்காற்று. தென்றல் காற்று இல்லை. என்னது? எதிர்காற்று. பைக்கில் அன்னைக்கு போயிட்டு இருக்கிறேன், அடிக்குது காற்று, குப்பை எல்லாம் அப்படியே மூஞ்சில அப்படியே அடிக்குது. ஹெல்மெட் போட்டாலும் ஹெல்மெட்டில் அது அடிக்கிற சத்தம் கேட்குது, பட்டு 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 பட்டுன்னு அடிக்கிற கற்று. வண்டி ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இது என்ன காற்று? எதிர்காற்று. அட்லீஸ்ட் நமக்காக ரோடு இருக்கு. அந்நாட்களிலே ரோடெல்லாம் கிடையாது. அவங்க அந்த நடு ராத்திரியிலே நடு கடலிலே இப்ப எந்த காற்று? அவர்கள் போக வேண்டிய பிரயாணம் இருந்தாலும் எதிர்காற்று அதிகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே வார்த்தை எழுது நடுக்கடலிலே எதிர்காற்ற இருந்தபடினால் அடுத்த வார்த்தை போட்டிருக்கு அலைகளினால் அலைப்பட்டு. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். 4வது எழுதிக்க பார்க்கலாம். அலைகளினால். 4வது அலைகளினால் அலையப்பட்டு. இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில் சொல்றேன், எந்த நிலைமையில் நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியல. ஒருவேளை நடு கடலில் எனக்கு வழி தெரியாமல் இருக்கிறேன், அக்கறைக்கு போகணும், இன்னும் அக்கறைக்கு நான் போக முடியல. அல்லது ஒருவேளை நடு ராத்திரி பாஸ்டர் நான் தூங்க வேண்டிய மனுஷன், ஆனா இப்பொழுது நடு ராத்திரியில நான் தத்தளித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா என்று ஒருவேளை யோசிக்கலாம். ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில எதிர்காற்று அடிக்கிறது, போகவே முடியல, எதிர்காற்று அடிக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில நான் போகணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன நடக்குது? நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆனா எது ஆடுது? ஏன் அலை? வீட்டில் புருஷன் மனைவி பிள்ளைகள்லாம் இருப்பாங்கல்ல, நல்லா தான் இருக்கும், ஆனால் திடீர்னு புருஷன் ஏதாவது ஒன்று சொல்லுவார், வண்டி என்னது ஆடும். ஆனால் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்குங்க, எதிர்காற்று இருக்கலாம், அலைகள் இருக்கலாம், இன்னொன்று சொல்கிறேன், நடு கடலில் இருக்கலாம், நடு ராத்திரி இருக்கலாம். இதெல்லாம் யாருக்கு நடந்துச்சு தெரியுமா? யாருக்கு நடந்துச்சு? விசுவாசிகள் நடக்கல. யாருக்கு நடந்துச்சு? சத்தமாக சொல்லுங்கள், சீஷர்களுக்கு. யாருக்கு?
எந்த சீஷர்கள் தெரியுமா? இவங்களாம் ஒழுங்காக இருந்தானுங்க. எங்கே இருந்தானுங்க? இயேசு செய்த அற்புதத்தை பார்த்துட்டு என்னது அரே கை தட்டி நல்லா இருந்தாங்க. ஆனால் இயேசு தான் சொன்னார். எங்கே சொன்னார்? இயேசு சொன்னார் அக்கறைக்கு போவானே. இவங்களும் யாரை நம்பினாங்க? இன்னொன்று வார்த்தை சொல்லட்டுமா? இயேசுக்கு கீழ்ப்படிந்து எங்கே மாட்டிக்கிட்டாங்க? நடுக்கடலை மாட்டிக்கிட்டாங்க. ஒன்று சொல்லட்டுமா? இயேசுக்கு கீழ்ப்படிந்த மனுஷன் அது என்ன நடந்தாலும் சரி உன்னை மறந்துடாது. அவர் அக்கறைக்கு போவோன்னு சொன்னார்னா நீ அக்கறைக்கு போய் சேருவேன். நம்புறாங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு கர்த்தர் ஒரு படகை கொடுத்து, சொல்லுங்க எதை கொடுத்து? ஒரு படகை கொடுத்து அக்கறைக்கு போன்னு சொன்னார்னா கண்டிப்பா சில பிரச்சனைகள் வரும். கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அக்கறைக்கு போன்னு சொல்லுவார். ஒரு வேலையை கொடுத்து அக்கறைக்கு போன்னு சொல்லுவார். கொடுத்த உடனே எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்காத. இல்ல, சில நேரத்தில் அந்த பிள்ளையை, அந்த சூழ்நிலைகள், அந்த வேலை, அந்த காரியங்கள் சில வேளை நடு கடலிலே நடு இரவு தூக்கம் போயிருக்கும். ஆனாலும் உன்னோட யார் இருக்கிறானா? இயேசு இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த 10வது மாதத்தை நீங்க ஒன்று செய்யணும். 10வது மாதத்தில் நீங்க ஒன்று செய்யணும். இன்னொரு 6 நிமிஷம் இருக்கு. 10வது மாதத்தை நீங்க ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? இயேசு இப்பொழுது படகுல ஏறி சொல்கிறார். போகும் பொழுது அலைகள் அடிக்கிறது, பெருங்காற்று அடிக்கிறது. இந்த நேரத்தில் இவர்கள் வாழ்க்கை, எந்த தண்ணி, எந்த கடல் இவர்களுக்கு வருமானத்தை கொடுத்ததோ, சொல்றேன் கேட்டுங்க. எந்த கடல் இவங்களுக்கு? எல்லாருமே அங்கே இருக்க, அங்கே சீசர்கள் முக்கால்வாசி பேர் எல்லாம் யாரு? எந்த வேலை அவங்களுக்கு வருமானத்தை கொடுத்ததோ, எந்த வேலை, எந்த காரியம், எந்த கடல் அவங்களுக்கு உயர்வை கொடுத்ததோ, எந்த கடல் இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததோ, அதே கடல் இவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எதிராக இருக்கு. கர்த்தரோட பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்புகிற காரியங்கள் நமக்கு எதிராகி வரும். அதனால தான் போடுகிறது, சிலர் குதிரங்களை, ரதத்தை நம்புகிறார்கள், சிலர் குதிரைகளை நம்புகிறார்கள், சிலர் ஈட்டிகளை நம்புகிறார்கள், சிலர் தன்னுடைய சொந்த பலத்தை நம்புகிறார்கள். நாங்களோ எங்களை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம். நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தர் ஆண்டவரே நான் உம்மை நம்புறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் உம்மை நம்புறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, போயிட்டு இருக்கிற நேரம் திடீர்னு பார்த்தா நடுக்கடல், நடு ராத்திரி, அலை அடிக்கிறது. அந்த நேரத்தில் வேற வழியே இல்லாத நேரம் 3 காரியம் நடக்கிறது. 1, இவர்கள் இருக்கிற நேரத்தில் அந்த நடு கடல்ல, அந்த நடு ராத்திரியில யாரு நடந்து வர்றா? அத்தமா சொல்லுங்க, யார் நடந்து வர்றா? இந்த 10வது மாசத்துல இயேசு உனக்கு நடந்து வருகிறார். எழுதி வச்சுக்கோ, இயேசு உனக்கு நடந்து வருகிறார். யார் வர்றாங்களோ வரலையோ, நீ நம்புற ஆட்கள் வர்றாங்களோ வரலையோ, உன் சூழ்நிலை நடக்குதா நடக்கலையோ, இயேசு நடந்து வருகிறார். ஆனா நீ நினைச்ச மாதிரி இயேசு நடந்து வர மாட்டார். அவர் உனக்கு உதவி செய்யும்படியாய் அவர் தன்னுடைய வழியிலே வந்து உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய காரியத்தை உனக்கு வெளிப்படுத்த வருகிறார். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஆகவே தான் சொல்லுகிறது, நீ காற்றையும் காண மாட்டாய், ஆனால் இந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். நீ நம்புற மாதிரி அல்ல, இது கர்த்தர் செய்கிற செயல். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, 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 நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். முதலாவது ஒரு வார்த்தை, யார் நடந்து வர்றா? அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நடந்து வருகிறார். இயேசு நடந்து வருகிறார். எப்படி நடந்து வருகிறார்? வேதம் சொல்லுங்க, இதுவரைக்கும் நடக்க முடியாத சூழ்நிலைகள், இதுவரைக்கும் அந்த கடல்ல நடக்காத காரியங்கள், ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு நடந்து வருகிறார். இரண்டாவது அங்க ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? அந்த நடுக்கடலிலே, அந்த நடு ராத்திரியிலே, எல்லாரும் நடக்கிற நேரத்தில் இயேசு இந்த கடல் நடந்து வருகிறார். அப்பொழுது இயேசு நடக்கிறத யார் பார்த்து? சீஷர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. யார் யார் வர்றா? அதில் ஒரே ஒரு ஆள், யாரு? பேதுரு மட்டும் சொல்லுகிறார், நானும் எங்க வர்றேன், எங்க வர்றேன். ஏன் அவர் மட்டும் சொல்றாரு? நானா இருந்தா போடா, போ போ,
பார்த்துக்கலாம். உனக்காக என்ன பண்ணுறேன்? ஏன்னா முன்ன பின்ன யாரும் என்ன பண்ணல, நடந்ததில்லை. நான்லாம் என்ன பண்ணியிருப்பேன், பேதுருவே சலோ சலோ முன்னாடி போ, கவலையப்படாத. அவன் போய் இயேசுகிட்ட போய் நின்ட்டானா அதுக்கப்புறம் என்னது, அவன் என்ன நடந்தாலும் அதே இப்படி நடந்து போயிருப்பேன். ஆனால் அப்படி இல்லை. பேதுரு யாருமே இல்லாமல் தான் ஒரே ஆளாக நடக்கிறான், துணிந்து நடக்கிறான். என்ன தெரியுமா சொல்லுகிறான்? தண்ணீரை நடக்கிறதுக்காக இல்லை, இயேசுவை நீரே ஆனால். அந்த வார்த்தை மட்டும் படிக்கிறீங்களா? அந்த படிக்க 28 வருஷத்தை படிக்க பார்க்கலாம். 28 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 28 14 28 நீரே ஆனால். இன்னொரு வருஷம் பார்க்கலாம். ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு என்ன பண்ணுங்க. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, யாரு நடந்தா? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யார் நடந்தா, ரெண்டாவது யார் நடந்தா? இப்போ நீங்களும் நானும் சொல்லலாம், பாஸ்டர் இயேசு கிறிஸ்துக்கு வல்லமை இருக்கு, அவர் என்ன பண்ணுறாரு, நடக்கிறாரு. பேதுரு வந்து யாரோட இருந்தா? இயேசுவோட இருந்தார். அவர் என்ன பண்ணியிருப்பாரு? இயேசு சொன்னார், உடனே என்ன பண்ணுறாரு. ஆனால் நமக்கெல்லாம் அது நடக்காதுன்னு நமக்கு மைண்டில் இப்படி பேசும். ஏசாயா 43 அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட போது. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நீ தண்ணீர்களை அப்படின்னு அர்த்தம் என்ன? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து கடலை நடந்தாரு, அப்புறம் பேது நடந்தான். இப்ப இந்த 10வது மாதத்துல யார் நடக்கணும்? கையை உயர்த்தி வரமாட்டேது, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க, யார் நடக்கணும்? நீங்களும் நானும் நடக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீரில் நடக்கும் பொழுது நீ பயப்படாதே, உன்னோட இருப்பது நான் அல்லவா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 10வது மாதத்துல, இந்த 3வது ஜாமத்துல, இந்த 4வது ஜாமத்துல, இந்த 4வது காலாண்டுல எதுவும் நடக்கலனாலும் பரவாயில்ல, உங்களோட என்னோட இயேசு இருக்கிறார். நாம இந்த எந்த தண்ணி நம்மளை அமிழ்க்க நினைக்கிறதோ அதே தண்ணியில நீங்களும் நானும் நடப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாமே. அதமா சொல்லுங்க பார்க்கலாமே. 3வது ஒரு வார்த்தை உண்டு. தண்ணீர்ல நடக்கிறது ரைட்டு. அடுத்த வார்த்தை சொல்கிறார், அவன் இயேசு கிட்ட வரும் பொழுது. அந்த வார்த்தை மாத்திரம் படிங்க பார்க்கலாம். அதே 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். 30வது வசனம். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில். 3வது மிக முக்கியமான ஒரு காரியம், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன் வாயில வர வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு உங்க வாயில எந்த வார்த்தை அதிகமாக வருது? எந்த வார்த்தை வரணும்னு சொல்றேன்? எல்லா நாமங்களுக்கும் நாமமுடைய இயேசுவின் நாமம் வரும். 3வது கர்த்தர் உங்களை என்னையும் இந்த 10வது மாதத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? நீயும் நானும் யாரை நோக்கி பிடிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரை நீ பிடித்து கொள்ள வேண்டும். நல்லா கேட்டுக்குங்க. இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா பண்ணாரு? அற்புதம் செஞ்சுட்டார். எந்த அற்புதத்தை? 5 அப்பம் 2 மீன், கிட்டத்தட்ட 10,000 பேர் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய நன்மைக்காக ஓடலை, ஜனங்களுக்கு இன்னும் நன்மையை செய்யலான்னு இல்லை. அவருக்கோ ஜனங்களுடைய தேவை முக்கியம். அதை விட முக்கியம் எது தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னம் முக்கியம். இன்னொரு முறை சொல்ல பார்க்கலாம். யாருடைய பிரசன்னம் முக்கியம்? நான் அதிகமாக வாஞ்சிக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் சமூகம்.